ஓம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஆறுமுகனை தொழுவோர்க்கு என்றும் ஏறுமுகம்தான். இன்றைக்கி நம்மளோட பதிவில் முருகப்பெருமானுடைய ஒரு பாடல் தான் பார்க்க போகிறோம். இது கந்தர் அனுபூதியிலிருந்து வரக்கூடிய பாடல். இந்த பாடலை நாம் தினமும் பாராயணம் பண்ணுவதால் நமக்கு முருகனே ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு துணை நிற்பார். முருகனே நம்ம சரணடையும் போது எல்லா விஷயங்களும் நமக்கு நல்லதாகவே நடக்கும். நம்ம அதை இதன் போட்டு மனசை குழப்பிக்காமல் நம்மளுடைய காரியங்கள் அனைத்தையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் முருகனுடைய பாதத்தில் ஒப்படைக்கும்போது அதை நம்ம சீக்கிரமாக அடைய முடியும். சீக்கிரமாக முருகனிடம் எது தேவையோ அதை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். ஸோ இந்த பாடலை நீங்கள் தினமும் பாராயணம் பண்ணலாம். வெறும் 4 வரி மட்டும்தான், ரொம்பவே சிம்பிள். கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், இந்த 4 பாடல்களையும் நீங்கள் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தினமும் படிக்க முடியாட்டாலும் காதால் கேளுங்க. ஏன்னா நான் டிவியில் போட்டு தான் கேட்பேன். ஸோ உங்களால் எப்போல்லாம் முடியுதோ அப்போ கேளுங்க. உங்களுக்கு பாராயணம் பண்ண டைம் இருக்கும்போது இந்த மாதிரி தேவைக்குரிய பாடல்களை நீங்கள் பாடி பாராயணம் பண்ணலாம். மிக பெரும் செல்வத்தை ஈர்க்கவும் முருகனை சரணடையவும் இந்த பாடலை நீங்கள் பாடலாம். சிந்தாகுலம் இல்லோடு செல்வம், சிந்தாகுலம் இல்லோடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன். மந்தாகினி தந்த வரோதயனே, மந்தாகினி தந்த வரோதயனே, கந்தா முருகா கருணாகரனே. இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, கங்கை நதி ஈன்ற வரதமூர்த்தியே, அதாவது சிவனுடைய மைந்தனே, கந்த பெருமானே, திருமுருகப் பெருமானே, கருணைக்கு இருப்பிடமானவரே. முருகன் கருணைக்கே இருப்பிடமானவர். நம்ம எதையும் அவரோட பணியோடு அன்போடு கேட்கும்போது கருணை உள்ளத்தோடு அவர் நமக்கு அள்ளி கொடுப்பார். மனதுக்கு வருத்தம் தரும் இல்லற வாழ்க்கையுடன் செல்வம் எனும் விந்திய மலைக்காடு போன்ற செல்வம் என்னும் விந்திய மலைக்காடு போன்ற சிக்கல் நிறைந்த சூழலை அடியேன் என்று விட்டு விலகுவேன். என்னுடைய இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது, சிக்கல் வரும்போது அந்த சூழலையெல்லாம் நான் எப்படி விட்டு மீண்டு வருவேன்? முருகா, நீ எனக்கு துணை இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம முருகனை பார்த்து பணிவோடு கேட்கும்போது, அன்போடு கேட்கும்போது முருகன் நம்முடைய தேவையை நிறைவேற்றி தருவார். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணும் மூலமாக தான் மற்ற முருக பக்தர்களுக்கு இது போய் சேரும். கமெண்ட்டில் ஓம் முருகா போட்டின்னு டைப்